சின்ன வயசுல ஸ்கூல்ல உன் ஆம்பிஷன் என்னப்பா அப்படின்னு அந்த டீச்சர் கேட்கிறப்போ, நான் பைலட் ஆகணும், நான் டான்சர் ஆகணும், நான் சிங்கர் ஆகணும், ஆர்மி மேன் ஆகணும், ஆக்டர் ஆகணும்னு விதவிதமா சொல்ற அந்த குழந்தைங்க எல்லாம் அப்படியே கட் பண்ணி 10th முடிச்சு மார்க் வந்து குரூப் எடுக்கிறப்போ மெஜாரிட்டி கேசஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ண ஆம்பிஷன் எங்க தெரியுமா போய் முடியுது? இன்ஜினியரிங்கா, மெடிக்கலா? ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஹரீஷ். திஸ் இஸ் VOV வாய்ஸ் ஆஃப் வைகை, the tales of a boy from Madurai. Welcome to the 6th episode of Voice of Vaigai, Engineer or Doctor. Pre-introல சொன்னதுதான் இன்ஜினியரிங் ஆர் டாக்டர், மெடிக்கல் ஃபீல்டு ஆர் டாக்டர் எதுனாலும் சொல்லலாம். இந்த ரெண்டு ஃபீல்டுக்குள்ளதான் ஒரு பெரிய டிபேட், ஒரு கான்ட்ரோவர்சியலான டிபேட் மாதிரி. ஏன்னா இது ஒரு முடிவில்லாத லூப். எப்படின்னா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஸோ ஆம்பிஷனுங்கிறது இந்த குழந்தை சின்ன வயசுல இருக்கும் போது அவங்க மைண்ட்ல ஒன்று இருக்கும். எப்படி சொல்றதுன்னா, அவங்க பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி, அது எதனாலனாலும் அவங்களுக்கு அந்த ஆம்பிஷன் அவங்களுக்கு ஃபீல் ஆகி இருந்திருக்கலாம். பட் அந்த ஆம்பிஷன் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் பிரெயின் செல்ஸ் வந்துட்டு அந்த ஆம்பிஷன் அவங்களுக்கு ட்ரிகர் பண்ணதுனாலதான் அவங்க அப்படி அந்த ஆம்பிஷனை அவங்க டீச்சர் கேட்கிறப்போ சொல்லி இருந்திருக்காங்க. பட் அட் தி சேம் டைம் அதெல்லாம் காலப்போக்கில் மறந்து இப்படினாலும் படிச்சு நல்ல மார்க் வாங்கி இப்படியோ முட்டி மோதி 10th நல்ல மார்க் வாங்கி அதுக்கடுத்து 10th நல்ல மார்க் எடுத்து அதுக்கு ஏற்ற குரூப்பை வாங்கி அந்த எடுக்கிற குரூப் தான் அடுத்து அவங்க வாழ்க்கையில என்ன பண்ண போறாங்கன்றதையே நிர்ணயிக்க போகுது. ஸோ அதே மாதிரிதான் எடுக்கிற குரூப்புங்கிறது ஒரு மேஜரா ஒரு 3 கேட்டகரி இருக்கும். ஒன்னு இன்ஜினியரிங்க்கு லீட் பண்ற மாதிரி இருக்கும், இன்னொன்னு மெடிக்கலுக்கு லீட் பண்ற மாதிரி இருக்கும், இன்னொன்னு வந்துட்டு இந்த அக்கௌண்ட்ஸ், லா அந்த மாதிரி செக்டாருக்கு லீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா அந்த ஒரு தோராயமான ஒரு கணக்குன்னு வச்சுக்கோமே. இது நான் பர்சனலா அனலைஸ் பண்ணி ரொம்பலாம் ஒன்றும் பெருசா கிளிக்கல, ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சு ஓரளவு ஒரு சின்ன ஐடியால நான் போட்டு ஒரு கணக்குன்னு வச்சுக்கோங்க. 47% ஆஃப் பீப்புள் இன்ஜினியரிங்கை லீட் பண்ற மாதிரியான கோர்சஸ் ஆர் குரூப்ஸ் எடுப்பாங்க. அண்ட் 43% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மெடிக்கல் லீட் பண்ற மாதிரியான கோர்சஸ் ஆர் குரூப் எடுப்பாங்க. அண்ட் அந்த மீதி இருக்க 10% தான் லா, CA, அக்கௌண்டன்ஸ், அந்த லைக் ஆடிட்டரிங் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் போவாங்க. ஸோ ஒய் இஸ் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் பிளேயிங் அ மேஜர் ரோல் ஆன் திஸ்? இஸ் தட் அ ப்ராப்ளம் ஆஃப் ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆஃப் தட் பர்டிகுலர் ஃபேமிலி? லெட்ஸ் ஸ்பீக் மோர். என்னன்னா, ப்ரொஃபஷன்னு சொல்லிட்டு இன்ஜினியர் ஆகுறதும் இல்லை டாக்டர் ஆகுறதும் மட்டும்தான் இருக்கா? சரி, ஓகே, ஒத்துக்கிறேன். இன்ஜினியர்னு சொல்லிட்டா அதுல நிறைய இன்ஜினியரிங் ஃபீல்ட்ஸ் இருக்கு, எல்லாம் சரி. கிளாஸ் இன்ஜினியரிங்ன்ற ஒரு டைட்டில் தானே வந்து முடியுது. அதை தாண்டி எவ்வளவோ கோர்சஸ் இருக்கு எடுத்து படிக்கிறதுக்கும், வேக்கன்ட் ஸ்பேசஸ் ஃபில் பண்றதுக்கும். சொசைட்டியில எவ்வளவோ ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அவங்க பேரண்ட்ஸ் சொல்றதை கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்களா இல்ல அவங்களே இது முடிவு பண்றாங்களான்றது எனக்கு தெரியாது. அதை பத்தி நான் பேசவும் விரும்பல. ஆனா அந்த மெடிக்கல் எக்ஸாம் அது பேர் அந்த நீட்டா, அப்புறம் இன்ஜினியரிங் எக்ஸாம் JEE எழுதி முட்டி மோதி அதுலயே குட்டிக்காரனை அடிச்சுட்டு, ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை, ஏன்னா அவங்க எடுத்த குரூப் அப்படி, அதை தவிர்த்து அவங்களால வேற சூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா தெரியல. ஏன்னா அது அவங்களோட சாய்ஸ் தான். அவங்க பேரண்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸ்ல விடுறாங்கன்னா இட்ஸ் ஓகே, ஃபைன். பட் ஆனா பேரண்ட்ஸும் அதுல ஒரு பெரிய மேஜர் ரோல் பிளே பண்றாங்க. ஓகே, ஒத்துக்கிறேன். பேரண்ட்ஸ் அவங்க பையனோட இல்ல பொண்ணோட நலன் கருதி, அவங்களோட ஃபியூச்சர் கருதி இதை எடுப்பா அது எடுப்பான்னு சொல்லுவாங்க. பட் அதுல அந்த ஸ்டூடெண்டோட இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணி அந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க என்ன ப்ரொஃபஷன் போகணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு என்ன ஆகணும்னு தோணுதோ, இந்த வேலை பார்த்தா அவங்க மனசு நிம்மதியா இருக்குமா, சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமா, இந்த வேலையை செய்யறதுனால நமக்கு சலிக்காம இருக்குமான்ற ஒரு மாதிரி ப்ரொஃபஷனை எடுத்து போறது தான் நல்லது. ஸோ இதெல்லாம் எங்கே ஆரம்பிக்குது? 10th முடிச்சு எடுக்கிற குரூப்பை பொறுத்து. ஸோ அந்த குரூப் எடுக்கிறத பொறுத்து, அதுக்கு அடுத்து அவங்க எழுதுற எக்ஸாம்ஸ், அதுக்கு அடுத்து எடுக்கிற இன்ஜினியரிங் மேஜர் ஆர் மெடிக்கல் மேஜர், அந்த மாதிரி அப்படியே ஒரு ரூட் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே வரும். ஒரு 2 பெரிய மரம், அதுக்கு கீழே எவ்வளவு ரூட்ஸ் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன மரம், அது வந்துட்டு இந்த எக்கனாமிக்ஸ் அந்த காமர்ஸ் குரூப்ஸ் எல்லாம் எடுத்தவங்களுக்கு லா, அக்கௌண்டன்ஸ், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு மெடிக்கல் காலேஜ் தாண்டி அவங்களுக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு. ஸோ அங்கதான் இன்னொரு வெரைட்டி ஆஃப் ப்ரொஃபஷன்ஸ் பிறகுது. ஏன்னா இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்தவங்க விஸ்காம் இருக்கு, அப்புறம் அதை தாண்டி இன்னும் நிறைய கோர்சஸ் அவங்களுக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்சதை நான் கம்மியா சொல்றேன். ஸோ அதை தாண்டி அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் அவங்களுக்கு இருக்கு, ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருக்கும். ஆனா அதுக்கான ஒர்க் ஸ்கோப் என்ன இருக்குன்றது சொல்ல முடியாது. ஒர்க் ஸ்கோப் இருக்கும், ஆனா எந்த மாதிரினா, இப்போ இந்த BSc MSc அந்த மாதிரி எடுக்கிறாங்க, எப்படின்னா IT அந்த மாதிரி தான் போவாங்க. பட் ஆனா ஒரு இன்ஜினியர் பண்ற வேலைக்கு கீழே அவங்க வேலை பார்ப்பாங்க. ஸோ அதனாலதான் பேரண்ட்ஸ் வந்துட்டு அந்த குரூப் எடுத்து நீ அது போறதுக்கு பதிலா அதுக்கு மேல அவங்க என்ன வேலை பாக்குறாங்களோ அதையே நீ எடுத்து படி அப்படின்றத வந்துட்டு வலியுறுத்தி சொல்றாங்க. இதே இன்ஜினியரிங் எடுத்தா இந்த இவ்வளவு லேக்ஸ்ல சம்பளம், இந்த கம்பெனில பிளேஸ் ஆகலாம், நிறைய சம்பாதிக்கலாம், ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆகலாம்
அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஹை ஏர்னிங் ஜாபுக்குள்ள போய் உட்கார முடியும். அட் தி சேம் டைம் மெடிக்கல் பண்ணாங்கன்னா அவங்க மெடிக்கல் முடிச்சு அது முடிச்சு 5-6 வருஷம் ஆகும் முடியறதுக்கு. லைக் 6 to 7 years ஆகும்னு நினைக்கிறேன். சரியா அந்த இயர் கவுண்ட் தெரில. 6 to 7 years முடிச்சு அவங்க டாக்டரா வெளியே வந்து ஒரு கிளினிக் வச்சு உட்காந்தாங்கனாலே பேஷண்ட்டுக்கு ஒரு 500 ரூபா வாங்கினாலே அவங்க கல்லா கட்டிட்டு போயிடலாம். வாடகை இடத்துல கிளினிக் வச்சவங்க அடுத்து சொந்த இடத்துல கிளினிக் வைப்பாங்க. சொந்த இடத்துல கிளினிக் வச்சவங்க அடுத்து சொந்தமா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவாங்க. அவ்வளவுதான். மெயினா பேச வர்றது எடுக்கிற அந்த இன்ஜினியரிங் ஆர் அந்த மெடிக்கல் கோர்ஸ் ஆர் சூசிங் தட் ப்ரொஃபஷன் திங் அந்த ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு பிடிச்சி பண்ணியிருந்தா மட்டும்தான் அதை எடுக்கணும். ஏன்னா அஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இன்ஜினியரிங் காலேஜ்ல எத்தனையோ ஸ்டூடெண்ட் பார்க்க முடியுது. ஏன்டா இன்ஜினியரிங் எடுத்தோம்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. விருப்பப்பட்டு எடுத்தவங்களும் இருக்காங்க. ஆனா இதுதான் பெருசா இருக்கு. ஒண்ணு மெடிக்கல் இல்லைன்னா இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் எடுத்துட்டேன், இந்த குரூப் எடுத்துட்டேன், ஸோ இதை விட்டா எனக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்ற மாதிரி வந்து இங்கதான் சேர்ந்து ஆகணும். வேற போறதுக்கான ஆப்ஷன் இல்லை. ஸோ தட்ஸ் தி கேஸ். இன்ஜினியரிங் ஆர் மெடிக்கல் பிளேஸ் தி மேஜர் ரோல் இன் சொசைட்டி. ஸோ இதை கேட்குற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதை கேட்குற பேரண்ட்ஸ் அவங்க பசங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கேட்டு தெரிஞ்சு அவங்களோட அந்த சின்ன வயசுல சொன்ன அந்த ஆம்பிஷன்ஸ்க்கு செயல் கொடுக்குற மாதிரி அவங்க இன்னமும் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா மட்டும் அதில் பர்சீவ் பண்ண வைங்க. இல்லைன்னா பிடிச்சி தள்ளி விட்டுருங்க ஏதாச்சும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் மெடிக்கல் காலேஜில் எக்ஸாம் எழுத வச்சு. அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் கிடிங். இப்போ ஒரு சாப்பாடை உனக்கு தினமும் கொடுத்தா நீ சாப்பிடுவேன்னா அந்த சாப்பாடை உன்னால தினமும் சாப்பிட முடிஞ்சிருக்கணும், உன்னால முடியணும். அதே மாதிரி தான் ஒரு வேலையும். உன்னால இந்த வேலையை தினமும் சலிக்காம செய்ய முடியும்னா அதுதான் உன்னோட ப்ரொஃபஷனா இருக்க முடியும். உன்னால மனசுக்கு பிடிச்சி செய்ய முடியுது அப்படின்னா அதுதான் நீ செய்யணும். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களில் ஒருத்தனா சொல்றேன், இட்ஸ் நெவர் லேட். வாழ்க்கையில் அடுத்த நொடி ஒளிந்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம். அதே மாதிரி தான் இன்ஜினியரிங் டிகிரியும். உங்களோட கனவுகளை துரத்தி போறதுக்கான காலங்கள் இன்னும் நிறைய இருக்கு. ஸோ அதை துரத்தி போகலாம். ஓகேவா? ஸோ அடுத்த எபிசோட்ல இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட வந்து நான் பார்க்குறேன். Until then, bye from Harish.